ஒரு கடல் பகுதி இருக்கு. அங்க போன கப்பலும் விமானமும் திரும்பவே வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பெர்மியூடா ட்ரையாங்கிள். அமெரிக்கா, பெர்மியூடா தீவு, பியூர்ட்டோரிக்கோ இந்த 3 இடங்களுக்கு நடுவுல தான் இந்த இடம் இருக்கு. இங்க 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் திடீர்னு காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, 20க்கும் மேற்பட்ட விமானங்களும் மாயமாயிருக்கு. 1945ல ஃப்ளைட் 19ன்னு சொல்ற 5 ராணுவ விமானங்கள் ஒரே தடவையில மறைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல காம்பஸ் கூட சரியா வேலை செய்யாதான். சில பேர் சொல்றாங்க ஏலியன்ஸ் இருக்கலாம், டைம் டிராவல் இருக்கலாம்னு. ஆனா விஞ்ஞானிகள் சொல்றது திடீர் புயலும் சக்தி வாய்ந்த கடலோட்டங்களும் தான் காரணம்னு. உங்களுக்கு என்ன தோணுது? இது உண்மையிலே மர்மமா இல்ல நம்ம பயமா? ஒரு கடல் பகுதி இருக்கு. அங்க போன கப்பலும் விமானமும் திரும்பவே வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பெர்மியூடா ட்ரையாங்கிள். அமெரிக்கா, பெர்மியூடா தீவு, பியூர்ட்டோரிக்கோ இந்த 3 இடங்களுக்கு நடுவுல தான் இந்த இடம் இருக்கு. இங்க 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் திடீர்னு காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, 20க்கும் மேற்பட்ட விமானங்களும் மாயமாயிருக்கு. 1945ல ஃப்ளைட் 19ன்னு சொல்ற 5 ராணுவ விமானங்கள் ஒரே தடவையில மறைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல காம்பஸ் கூட சரியா வேலை செய்யாதான். சில பேர் சொல்றாங்க ஏலியன்ஸ் இருக்கலாம், டைம் டிராவல் இருக்கலாம்னு. ஆனா விஞ்ஞானிகள் சொல்றது திடீர் புயலும் சக்தி வாய்ந்த கடலோட்டங்களும் தான் காரணம்னு. உங்களுக்கு என்ன தோணுது? இது உண்மையிலே மர்மமா இல்ல நம்ம பயமா?